நம்மளோட Amazon சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஒரு புது அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். அதை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் வச்சிருக்கோம். அந்த ஒரு ப்ராடக்ட்டே நம்மளுக்கு டே பை டே சேல்ஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு குட் சேல்ஸ்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு புது அப்ரோச் யூஸ் பண்ணி நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் விற்கிற இந்த ப்ராடக்ட்டை Amazonல வேற யாரெல்லாம் விற்கிறான்றதை நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படி செக் பண்ணும்போது நிறைய காம்படிட்டர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கு இருக்காங்க. பட் ரொம்ப நிறையன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரொம்ப கம்மியான காம்படிட்டர்ஸ் தான். குவாலிட்டி வைஸ் சேமா இருந்தாலும் பிரைஸ் வைஸ் அவங்க எல்லாரும் கம்மியாக வச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி காம்படிட்டர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணதான் 299 பிரைஸ் வச்சிருக்கிற இவரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 100+ சேல்ஸ் ஆகுது. ஸோ 100+னா அவருக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆர்டர்ஸ் கிட்ட வரும். அண்ட் நம்மளுக்கு 50+ சேல்ஸ் ஆகுது. ஸோ நம்மளோட சேல்ஸை எப்படி அவர் கூட கம்ப்ளீட் பண்ணி பெட்டராக பண்ணலான்றதுக்கு ஒரு விஷயம் ப்ரைஸ் ட்ராப். ஸோ ப்ரைஸ் ட்ராப் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் ஏன் நம்ம வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசின் ஒர்க். ஸோ ரெசின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கை வந்து பொறுமையாக பண்ணுறதுனால நமக்கு டைம் அதிகமாக இருக்கிறதால நம்ம ப்ராடக்ட்டோட ப்ரைஸை நம்மளால குறைக்க முடியாது. பிகாஸ் நம்ம நிறைய டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சின்ஸ் இட் இஸ் ஏ பேசிவ் இன்கம், நம்ம அதில் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரைஸை ட்ராப் பண்ண முடியாது. அண்ட் அவர் வந்து லேசரில் பண்ணுறாரு. லேசரில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெருசாக டைம் இன்க்ளூஸ் பண்ண அவசியம் கிடையாது. பட் லேசர் மிஷினோட காஸ்ட் அதிகம். பட் அவர் அதை மட்டும் செல் பண்ணல, அவர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவரோட பேஜில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லேசர் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா லேசர் வந்து 1 minute உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இது அப்படி கிடையாது. நம்மளோட ரெசின் வந்து செட் ஆகணும், காயணும், நம்ம எத்தனை வெயிலில் வைக்கணும், நிறைய ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதில் ஒர்க் ஆகாது. அண்ட் அவரோட செயின் குவாலிட்டி அந்த டாலர் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறான்றது செக் பண்ணிடலாம். ஸோ அவரோட ப்ராடக்ட்டை நம்ம Amazonல ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் ரிசீவ் ஆன பிறகு அவரோட குவாலிட்டி எப்படி கொடுக்குறாரு, அந்த அவரோட செயின் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். அண்ட் கஸ்டமருக்கு ஏதாச்சும் தேங்க்யூ கார்டு மாதிரி எதாவது கொடுக்குறாரா, இல்லை வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரான்றதை அவர் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காம்படிட்டர்ஸ் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்ததும் அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் ஒரு கிளியர் வீடியோ போடுறேன். பை.